நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக அவரது மனைவி மற்றும் இரண்டாவது மகன் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். தற்போது சிபிசிஐடியின் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கடந்த 4ஆம் தேதி கருகிய நிலையில உடல் சரளமாக மீட்கப்பட்டது. இந்த நிலையில இந்த வழக்கை காவல்துறை விசாரித்த போது பல்வேறு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டு 3 நாட்கள் ஆகக்கூடிய நிலையில 3 நாட்களாக சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையை நடத்தி வருகிறார்கள். நேற்றைய தினம் சிபிசிஐடியுடைய எஸ்பி முத்தரசி தலைமையிலான அதிகாரிகள் நேரடியாக அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு தகவல்களை சேகரித்தார்கள். இந்த சூழல்ல இந்த குடும்பத்தினரிடம் என்ன நடந்தது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது என்பது தொடர்பாக ஸ்டேட்மெண்ட் வரக்கூடிய பணிக்காக அந்த உயிரிழந்த ஜெயக்குமாருடைய மனைவி மற்றும் மகன்கள் 2 மகன்கள், அவரது மகள் உள்ளிட்ட 4 பேர் தற்போது சிபிசிஐடி காவல் நிலையத்தில் ஆஜராயிருக்கிறார்கள். இவர்களிடம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது, என்ன நடந்தது, அந்த சம்பவத்தன்று என்ன மாதிரியான தகவல்கள் இருந்தது என்பது தொடர்பாக இந்த விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அனைத்தும் கணினி மூலம் ஆவணப்படுத்தி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் பெறக்கூடிய பணியானது தற்போது நடந்து வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்குடைய புகார்தாரர், அதாவது தமிழ்நாடு காவல்துறையிடம் புகார் அளித்த ஒரு மூத்த மகன் கர்த்தியா ஜப்ரீனும் நேரடியாக வரவழைக்கப்பட்டு அந்த புகார் தொடர்பான ஸ்டேட்மெண்ட் பெறக்கூடிய பணியை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை 4 பேரிடமும் தனித்தனியாக நடத்தப்பட இருக்கிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி தலைமையிலான அந்த அதிகாரிகள் நேற்றைய தினம் ஆலோசனை மேற்கொண்டார்கள். தற்போதும் இந்த வழக்கு தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தமிழ்நாடு ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகள், வள்ளியூர் டிஎஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள், அதுபோல சிபிசிஐடி போலீசாரோட ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.